பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இனி லோனே கட்ட முடியாது அப்படின்னு உங்களுக்கு வந்து பின்வரும் ஒரு 5 காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் டிஃபென்ஸாக வந்து ஃபைட் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நோ இன்கம். சில வேலைகள் பார்த்தீங்கன்னா வேலை இழந்துருவாங்க. லோன் வாங்கும் போது இருந்த வேலை வந்து அதுக்கப்புறமா இருக்காது. உதாரணமாக ஐடி ஃபீல்டு சொல்லலாம். அதில் இப்போ அதிகமான வேலை இழப்புகள் வந்து ஐடி ஃபீல்டில் தான் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு சில தொழில்களில் ஈடுபட்டிருப்பாங்க, நஷ்டம் அடைஞ்சிருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக வர்ற ஒரே ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நோ இன்கம், வருமானம் இல்லாமல் போதல், இல்லது வேலை வாய்ப்பு இன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான லோனும். அதுக்கு காரணம் பேங்க் தான் காரணம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லோன் வாங்கிறதுக்கு தான் கூட அடுத்து அடிஷ்னலாக ஒரு டாப் அப் லோன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் கேட்காமலே அடுத்த ஒரு ஆப்லேருந்து வந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, உங்கள் பண தேவைக்காக வாங்கிக்கிறீங்க. ஸோ அதிக ஆப்பில் வந்து லோன் எடுத்துட்டிங்கனாலும் உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் எமர்ஜென்சி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். ஸோ இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வரும்போது சில லோனை பட்டுன்னு போட்டு வாங்கிட்டு அதை வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் போகுது. ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சியும் ஒரு முக்கியமான காரணங்கள். இந்த காரணங்கள்லாம் நான் சொல்கிறது வந்து கட்ட முடியாததுக்கான காரணங்கள். பட் இது நியாயமான காரணமாக இருந்தாலும் கூட ஆர்பிட்ரேஷன் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இந்த காரணங்கள் எடுபடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது காரணங்கள் மூலமாக தான் இந்த லோனை கட்ட முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன். நிறைய பேர் பிஸ்னஸ் லோன் என்கேஜ்மெண்ட் எடுத்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியாது, ஹைடிங் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்பான், அது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரமல் மாதிரி சில மாதிரி பேங்குகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் லோன்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த பிஸ்னஸ் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைடிங் சார்ஜஸ்ஸு, அதே போல் எக்கச்சக்கமாக ஆர்பிஐ போட்டிருக்கிறதுக்கு மேலே எதையாவது ஒரு காரணம், லீகல் சார்ஜஸ்ஸு, அட்வொகேட் சார்ஜஸ்ஸு, லீகல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று லீகல் சார்ஜஸ்னு ஒன்று போட்டிருக்கு, அட்வொகேட் சார்ஜஸ்னு போட்டிருக்கு. அப்போ லீகலும் அட்வொகேட்டும் வேறையா கேட்டால் இல்லை சார், லீகலுங்கிறது எங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட்டு, அட்வொகேட் சார்ஜஸ்ன்றது வெளியே பண்ணுற பேனல் அட்வொகேட்னு கதை சொல்கிறாங்க. சரி, நமக்கு புரியுது. பட் மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படிப்பட்ட இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அதிகமான பிஸ்னஸ் சோர்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். அப்புறமா ஆப் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கு அவங்க ஆர்பிஐயில் சொல்கிற காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை, நாங்கள் ஸ்டாஃப்ஸ் வைக்க முடியாது, நாங்கள் ஃபண்ட்ஸ் கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சில காரணத்துக்காக தான் ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக தான் ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்கு. அதனால் ஆப் லோனை பெரும்பாலும் தவிருங்க. ஆப் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட முடியாது. அது ரொம்ப வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் 42% அபோவ் வரைக்கும் வரும். அது ஒரு ரேட் பர் ஆனம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கானுங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு வட்டி போட்டு அதை ஏற்றிக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அந்த ஆப் லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டேஞ்சராக இருக்கும். ஸோ மேல்வரும் காரணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு 5 காரணங்கள். இந்த 5 காரணத்தினால தான் லோனை வந்து கட்ட முடியாமல் போகுது. வேணுன்ட்டு இன்டென்ஷனலாக கட்டாமல் இந்த மாதிரி சில காரணங்களை வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரணங்களை வச்சு நாம் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம், ஒருவேளை ஒரு கிரிமினல் கேஸ் போட்டாலோ இல்லை ஒரு சிவில் டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணி ஒரு சிவில் கோர்ட்டுக்கு போனாலோ ஒரு அவார்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலோ உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.